தேவனுக்கு மகிமுண்டாகட்டும். இயேசு கிறிஸ்துவின் மறுபக்கம் என்ற தலைப்பிலே 5ஆம் பாகமாக இன்று 3ஆவதாக பெர்கமு சபை ஊழியக்காரனை இயேசு குறை சொன்னார். வெளிப்படுத்தின விசேஷம் 2ஆம் அதிகாரத்தில் 12 நான் படிக்கிறேன். பெர்கமு சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், இருபுறமும் கருக்குள்ள பட்டயத்தை உடையவர் சொல்லுகிறதாவது. ஒருபுறம் இல்லை, இருபுறம். இயேசு கிறிஸ்து இருபுறம் கருக்குள்ள பட்டயம் அவர் வாயிலிருந்து புறப்பட்டதாக வெளிப்படுத்தல் 1:16 யோவான் காண்கிறான். அதனால் ஒரு பக்கத்தையே நம்ம பார்க்கக்கூடாது, 2 பக்கமும் கருக்குள்ளது, 2 முகத்தையும் இயேசு பார்க்கணும். இயேசுவின் ஒரு பக்கத்தையே பார்த்துக்கிட்டு ஓரங்கட்டியே போயிட்டா அது வேறொரு இயேசுவை நீ பின்பற்றுற மாதிரி ஆயிரும். 2 பக்கம் பார்த்தா தான் முழு இயேசு, ஒரிஜினல் இயேசு, பூரண சத்தியம் அது. அதனால் இருபுறம் கருக்குள்ளவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னு கேட்டால், உன் கிரியைகளையும் சாத்தானுடைய சிங்காசனம் இருக்கிற இடத்துல நீ குடியிருக்கிறதையும். நாம் எங்கே இருக்கிறோம்னா சாத்தான் குடிகுண்டு இடத்துல நம்ம இருக்கிறோம். முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க. இந்த தேசம் சுதந்திரிக்கணும், இந்த தேசத்தை ஆளணும், இந்த தேசம் நமக்கு சொந்தம்னு சொல்லி முட்டாத்தனமாக சிலர் அரசியலுக்கு போகிறாங்க. இந்த பூமியில் சாத்தா சிங்காசனம் போட்டிருக்கா, அங்கே தான் நம்ம குடியிருக்கிறோம் இருக்கு. சாத்தான் குடி கொண்டிருக்கிற இடத்திலே உங்களுக்குள்ளே எனக்கு உண்மையுள்ள சாட்சியான அந்திப்பா என்பவன் கொல்லப்பட்ட நாட்களிலும் என்னை பற்றும் விசுவாசத்தை மறுதறியாமல் இருக்கிறதையும் அறிந்திருக்கிறேன். பாராட்டுறாரு. பிசாசு இருக்கிற இடத்துல கூட நீ வல்லமையாக ஊழியம் செஞ்ச. மதுரையில் ஏன் எழுப்பதில்லைன்னு சொல்லி சில ஊழியக்காரங்க அங்கே மதுரையில் உள்ள பாஸ்டர்களை கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, இது மீனாட்சி பட்டணம், பெரிய விக்கிரகம், அங்கே பெரிய கோயில் இருக்குது, இதில் இருந்து நாங்கள் தாக்கு பிடிக்கிறதே பெரிய விஷயமா இருக்குது, எங்களை பாதுகாத்து கொள்வதே பெரிய விஷயமா இருக்குது, இதில் போய் நீங்கள் எழுப்பதில்லை இல்லை எப்படிடா சொல்லலாம்னு சப்பக்கட்டு கட்டினாங்க. இங்கே போட்டிருக்கு, உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்கு, மதுரை பட்டணம் மட்டும் இல்லை. சில முட்டா பையங்க அப்படி ஒரு குறிப்பிட்ட இடத்த சப்பக்கட்டு கட்டுறதுக்காக சொல்கிறாங்க. 1 யோவான் 5:19 உலகமும், அதாவது இந்த உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ளே கிடக்குன்னே போட்டிருக்கு. இந்த பிரபஞ்சத்தின் தேவனாக சாத்தான் அநேகரை குருளாக்கி வச்சுருக்கான்னு 2 கொரிந்தியர் 4:4 இருக்குது. உலகத்தின் அதிபதியாக யோவான் 14:30 இயேசு சாத்தானை சொல்லும்போது சொல்கிறாரு. இங்கே சிங்காசனம் போட்டு உட்காந்துருக்கான் இருக்கு, இங்கே சாத்தான் குடியிருக்கிறது தான் இருக்கிறேன் இருக்கு. அதனால் மதுரை பட்டணமா, அது பட்டணம் மட்டுமா சொல்லுங்கள். அப்போ லண்டன், அமெரிக்கா கிறிஸ்தவ நாடுன்னு சொல்கிறீங்க, அங்கே தானே முழு பேய், அங்கே தானே பிசாசிகளே அங்கே முழுசாக இருக்குது, அந்தி கிறிஸ்தவனுடைய ஆவி. எருசலேம் புனித நாடுன்னு சொல்கிறேன், அங்கே யுத்தம் நடந்து சுடுகாடாக கிடக்கு. அதனால் பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை தான் நம்மளுடைய தேவன் பரலோகத்தில் இருக்கிறார், அங்கே தான் தேவன் இருக்கார். சீயோன் மலை அங்கே தான் இருக்குது, இப்போ பூரணமாக்கப்பட்ட ஆவிகள் அங்கே தான் இருக்குது, சர்வ சங்கம் அங்கே தான் இருக்குது, தெளிக்கப்பட்ட ரத்தம் சேர்றது அங்கே தான். எபிரேயர் 12 22 24 வரைக்கும் உள்ளது தான் அங்கே. அதுதான் ஹெட்டு, நமக்கு தலைமை சபை, தலைவர் இயேசு. இந்த பூலோகத்தில் நீ மேன்மை பாராட்டி அந்த இடம் பேய் உள்ளது, இந்த பிசாசி உள்ளது, இங்கே கோயிலாக இருக்குது, இது இப்போ விக்கிரகம், முட்டா பையன் அப்படி சொல்லாத. உலகத்தில் விக்கிரகமானது ஒன்றுமில்லை என்றும் ஒருவரே அன்றி வேறொரு தேவன் இல்லை என்று அறிஞ்சிருக்கிறேன்னு சொல்லி 1 கொரிந்தியர் 8:4 உள்ளது உனக்கு தெரியாதா முட்டா பையனை? ஆகிலும் இந்த அறிவு எல்லாருக்கிட்டையும் இல்லைன்னு அதில் 7 இருக்குது. எல்லாருக்கிட்டையும் இல்லாமல் போகட்டும், உனக்கு இல்லாமல் போகலாமா? எரேமியா 10:14 நீ என்ன படிக்கிற? விக்கிரகமானது பொய், அவைகள் எத்தனமாக இருக்குது, அவைகளுக்குள் ஆவி இல்லை. விக்கிரகத்தின் ஆவியை கற்றேன்னு முட்டா பையனை சொல்கிறிய, உன்னை எப்படிடா உன்னைய ஆண்டவர் மதித்து ஊழியத்தை கொடுப்பாரு? நீ எப்படி கர்த்தருடைய சத்தியத்தை சொல்லுவ? உன்னை நம்பின மக்களை எப்படிடா நீ வழி நடத்த முடியும்? விக்கிரகத்துக்குள்ளே ஆவி இல்லைன்னே இருக்குது. அது கண்ணு இருந்து பேசாது, காணு இருந்து காணாது, வாயிருந்தும் பேசாது, காது இருந்து கேட்காது, தொண்டையால் சத்தம் போடவும் மாட்டாதுன்று நீ தானே சொல்கிற.
15ஆம் சங்கீதத்தில் நீ தானே சொல்கிற. அதனால் தயவுசெய்து இந்த முட்டா பையங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க. அதனால் மதுரை பட்டணம், பேய் பட்டணம், சென்னை பட்டணம், இயேசுவின் பட்டணம், எந்த பட்டணமும் கிடையாது ராஜா. எல்லாமே பிசாசுடைய கண்ட்ரோலில் தான் இருக்குது. உலகம் முழுவதும் இயேசுவுக்கு சுட்டி காட்டி எல்லாம் என் கண்ட்ரோலில் இருக்குது, எல்லாத்தையும் தர்றேன், என் காலில் மட்டும் விழு, எல்லாத்தையும் தந்துடுறேன்னு சொல்லி டீல் பேசினான்ல இயேசு. அப்பால போ சாத்தானேன்னு சொல்லி விரட்டி உலகத்தை ஜெயித்தார். நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்கிறார்ல, அந்த அர்த்தம்தான். உலகம்னா என்ன? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமை. 1 யோவான் 2:16 போட்டிருக்கு. அதனால தான் 15 உலகத்திலையும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதுங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. 17 உலகமும் அது ஆசை இச்சையும் ஒளிந்து போகும், தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவன் தான் என்றென்று நிலைச்சிருப்பான்னு போட்டிருக்கு. அதனால் உலகத்திலிருந்து நம்ம ரசிக்கத்தான் வந்தார் இயேசு. உலகத்தில் அட்ஜஸ்ட் பண்ணி உலகத்திலேயே புனித நாடுறான்னு சொல்லி இங்கேயே இருங்கடான்னு சொல்லலை. மனந்துருமுங்கள் பரலோராஜ்ய சமீப பிரசங்கமே அவருக்கு அதானே. மத்தேயு 4:17 வாயை திறந்து அதானே சொன்னார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதியும் தேடுங்கன்னு தானே மத்தேயு 6:33 பழைய பிரசங்கத்தில் சொன்னார். அதனால் தேவ பிள்ளைகளே, பூமியில் உள்ளவைகள் அல்ல மேலானவைகளை தேடுங்க. ஏன்னா பூமியில் சாத்தான் இருக்கான், அவன் குடியிருக்கான். அந்த நிலைமையில் கூட ஒருத்தன் உண்மையாக இருக்கான், நேர்மையாக இருக்கான், இரத்த சாட்சியாக சிலரை மறித்தாலும் கூட அதில் கூட கத்தரை மறுதலியாமல் இருக்கான். இயேசு அந்த ஊழியக்காரனை பாராட்டுறார். பாராட்டிட்டு என்ன சொல்கிறாரு 14ஆம் வசனத்தில், வெளிப்படுத்தல 2:14, ஆயிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. குறை சொல்கிறார். இந்த ஊழியக்காரனை குறை சொல்கிறார். நிறைவு சொன்னவர் குறைவும் சொல்கிறாரு. குறையே சொல்ல மாட்டார். குறையே யாருக்கும் சொல்லாதீங்கன்னா, குறை இருந்தால் சொல்லத்தாண்டா வேணும் முட்டா பையனை. குறை இருந்தால் குறைன்னு சொல்கிறது தப்பா? சொல்லக்கூடாதுன்னா உன்னை என்ன வச்சு அடிக்கிறது? உன்னைய இப்படித்தானே எல்லாம் கட்டு நாசமாக ஆக்கிட்டீங்க. குறை சொல்லாமையே இருந்தா போய் எல்லாம் ஒரு பக்கமே ஓரங்கட்டி போய் எல்லாம் அழிஞ்சு போனீங்க. ஒரு பக்கமே சொல்கிறது வேறொரு இயேசு. நல்லா புரிஞ்சுக்க, 2 பக்கம் சொல்கிறது தான் ஒரிஜினல் இயேசு. இங்கே ஒரிஜினல் இயேசு தான் பேசுகிறாரு. சில காரியங்களை குறித்து உன் பேரில் குறை உண்டு. என்னது? விக்கிரகங்களுக்கு படைத்து பொசிப்பதை குறித்து. விக்கிரகமானது ஒன்றும் இல்லை தான், அது ஒரு பொருட்டாக நினச்சி அதில் கடவுள்னு நினச்சி அதை புசிக்கிறது, அது எவ்வளோ அறியாமல் தற்கொலை, எவ்வளோ முட்டாத்தனமானது. அடுத்து வேசித்தனம் பண்ணுவதற்கு ஏதுவான இடரல் இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக்கு என்பவனுக்கு போதனை செய்த பீலாயாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உங்ககிட்ட உண்டு. பீலாயாம் ஒரு கள்ளத்திற்கதரிசி. அவன் இஸ்ரேல் ஜனங்களோட கர்த்தர் இருக்கார், வேசித்தனம் பண்ணால் விளையிடுவான்னு சொல்லி என்னாகமத்தில் 25 அதிகாரத்தில் மோபாவிய பொம்பளையில் உள்ள விட்டு வேசித்தனம் பண்ண வச்சு அந்த வாதையில் ஏறக்குறைய 24,000 பேர் செத்தாங்கன்னு அதில் 9ஆம் வசனத்தில். 24,000னா பார்த்துக்குங்களேன். ஒரே நாளில் செத்தது 23,000 பேர். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் பவுல் சொல்கிறான். அது முரண்பாடு கிடையாது. ஒரே நாளில் செத்தது 23,000, மொத்த டோட்டல் 24,000. அப்போ அந்த வாதம் எவ்வளோ பெருசுன்னு பார்த்தீங்களேன். அப்படி ஒரு போதனை செய்த கள்ளத்திற்கதரிசி தான் பீலையாம். அவனுடைய போதனை கை கொள்கிற ஆளுங்க உன் சபையில் இருக்காங்க. அப்போ கள்ளத்திற்கதரிசி உன் சபையில் போதனை பண்ணி சில ஆளுகளை செட் பண்ணி வச்சுருக்கான். அது கண்டுக்கிறாமல் இருக்க, காணாமல் இருக்க. ஏன்னா அவன் தசம பாகம் காணிக்க, அவனுடைய முகஸ்துதி, இதைத்தான் விரும்புறியா நீ? அப்போ அது குறை தானே. இப்படியா உன் ஊழியம் செய்யணும்? ஏன் நான் உன்னை நடத்த மாட்டேனா, போஷிக்க மாட்டானா? அவன் கொடுக்குற காசாக உனக்கு ஆக போகுது? அவன் செஞ்ச பாவங்களெல்லாம் மூடி மறைக்கிறதுக்காக உன்னை நான் அழைச்சிருக்கேன். அவன் பணமாக உனக்கு முக்கியம்? உன் பணம் உன்னோடு கூட நாசமாக போகக்கூடாதுன்னு சொல்லி ஆதி அப்போஸ்தலர் சொன்னது உனக்கு தெரியலையா? உன் தேவையெல்லாம் செய்கிறவர் நான் தானே. ஏன் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற? ஏன் பீலையாமுடைய கள்ளத்திற்கதரிசி போதனையை உன் சபையில் ஏன் விடுற? குறை சொல்கிறார், கண்டிக்கிறார் தானே இயேசு. அடுத்து என்ன சொல்கிறாருன்னா 15ஆம் வசனத்தில், அப்படியே நிக்கோலாய் மதஸ்தருடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்களும் உன்னிடத்தில் உண்டு, அதை நான் வெறுக்கிறேன் அப்படி சொல்கிறார். நிக்கோலாய்னா ரொம்ப பேருக்கு தெரியாது. இது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில்
அந்த 7 பேரை சபைகளுக்கு நியமிக்கிறாங்கல்ல ஆதி அப்போஸ்தலர்கள். அங்கே ஒரு பிரச்சனை வருது சபை பெருகும்போது. நாங்கள் பந்தி விசாரணை மட்டும் செய்கிறது எங்களுக்கு தகுதி இல்லை. எங்கள் தகுதி வந்து ஜெபம் பண்ணுறதுலையும் வேத வசனம் போதிக்கிறது இடைவிடாமல் தரிச்சிருப்போம். பந்தி விசாரணை செய்கிறது எங்கள் ஊழியக்காரனுக்கு தகுதி இல்லைன்னு 7 பேரை நியமித்தாங்க. அதில் தான் ஒருத்தன் ஸ்தேவான். அந்த 7 பேரில் ஒருத்தன் தான் யார்? இந்த நிக்கோலாய். அவன் வந்து ஒரு அந்த அந்த புறஜாதி இடத்துலேருந்து வந்தவன். அந்த அதாவது அத்தனை பட்டணம் கிடையாது, அந்த கிறிஸ்தவங்கன்னு சொல்லி பேர் வந்துச்சு இல்லையா அப்போஸ்தலர் 11:26 அந்தியோகியா. அந்த அந்தியோகியா பட்டணத்தானவன். அவன் ஒரு புறஜாதியிலிருந்து யூத மதத்துக்கு போனான். யூத மதத்திலிருந்து அப்போஸ்தல உபதேசத்துக்கு வந்தான். அப்போஸ்தல உபதேசத்திலிருந்து பிரிக்காமல் அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டு தனியாக பிரிஞ்சு ஒரு 80 கிலோமீட்டரில் அவங்க தனியாக கடல் பக்கத்தில் ஒரு ஸ்தாபனத்தை ஆரம்பித்தான். அதுக்கு பேர் தான் நிக்கோலாய் மதம்னு சொல்கிறது. மதமே பெரிய மதமே ஆனது. அந்த போதனைகள் முழுவதும் நிக்கோலாய் மத போதனைன்னு சொல்லி பேர். அதாவது பழைய ஏற்பாட்டையும் புதிய ஏற்பாட்டையும் அவன் முன்னாடி இருந்த அந்த அந்தியோகியா புறஜாதியுடைய கலாச்சாரத்தையும் 3ஐயும் மிக்ஸ் பண்ணி, இந்த அரிசி மாதிரி 3ஐயும் மிக்ஸ் பண்ணி நீங்கள் செய்யுங்க வைங்க, அதனால் ஒன்றும் இல்லை, இயேசுன்னு மட்டும் சொன்னால் போதும், என்ன வேணாலும் செஞ்சுக்கங்கன்னு சொல்லி அந்த போதனை அப்படி மதமாகவே பெருகிச்சு. அதில் உள்ள போதனைகளும் சில ஆளுங்க உங்ககிட்ட இருக்காங்க. நான் அதை வெறுக்கிறேன். கர்த்தர் வெறுக்கிறாருன்னா நீயும் வெறுக்கணும். அவர் நேசிக்கிறாருன்னா நீயும் நேசிக்கணும். உனக்குன்னு ஒரு புரிதல் இருக்கக்கூடாது. உனக்குன்னு சட்டம், உனக்குன்னு உபதேசம், உனக்குன்னு ஒரு தலைவர், உனக்குன்னு கமிட்டி, உனக்குன்னு ஒரு ஹெட் ஆஃபீஸு, உனக்குன்னு ஒரு தலைமையிடம், உனக்குன்னு ஒரு ஆலோசனை, உலக பிரகாரம் மனிதர்களை வைக்காதுங்க. எந்த மனுஷனும் பொய்ய. அதனால் இயேசுவை தலைவராக்குங்க, தலைமையிடம் பரலோகமாக்குங்க. அவர் வெறுக்கிறத வெறுங்க. இங்கே கள்ள போதனை நிக்கோலாய் போதனையும் கள்ள தீர்க்கதரிசி போதனையும் இந்த சபையில் நிரம்பி இருக்கிறதுனால உங்ககிட்ட எனக்கு குறை இருக்குது, நீ அட்ஜஸ்ட் பண்ணி போகிற, கண்டும் காணாமல் போகிற, குறை உண்டு. அதனால் நீ மனம் திரும்புன்னு சொல்கிறார். 16ஆம் வசனத்தில் வெளிப்படுத்துகிற விசேஷம் 2:16 நீ மனம் திரும்பு, இல்லாவிட்டால் டேஞ்சர் தான். நான் சீக்கிரமாக உன்னிடத்தில் வந்து என் வாயின் பட்டயத்தால் அவர்களோட நான் யுத்தம் பண்ணுவேன்னு சொல்கிறார். சண்டை போடுவேன்னே சொல்கிறார். அது என்ன சண்டை, என்ன யுத்தம்? என்னை தள்ளி என் வார்த்தைகளை ஏற்றுக்கொள்ளாதவனை நியாயந்திருக்கிறது கொண்டு இருக்குது. நான் சொன்ன வசனமே அவனை கடைசி நாளில் நியாயந்திருக்கும்னு சொல்லி யோவான் 12:48 சொன்னார்ல, அந்த பட்டயம்தான், அந்த வசனம்தான். சீக்கிரமாக வந்துன்னா 2ஆம் வருகையில் வரும்போது அந்த பட்டயத்தினாலேயே உன்னை கொல்லுவார். தீர்ப்பு 1 பேதுரு 4:17 தேவனுடைய வீட்டில் தான் வந்து தீர்ப்பு நாளே தொடங்குது. ஜட்ஜ்மெண்ட்டு, நியாயந்தீர்ப்பு தேவனுடைய வீட்டில் தான் தொடங்குன்ட்ருக்கு. சுவிசேஷத்து கீழ்ப்படியாத ஒரு நிலைமை ரொம்ப டேஞ்சரானு சொல்லி அங்கே போட்டிருக்காங்க. சுவிசேஷம்னா புதிய ஏற்பாடு தானே, பழைய ஏற்பாட்டில் சுவிசேஷம் கிடையாது. புதிய ஏற்பாட்டு இந்த அப்போஸ்தலர் சத்தியம் தான் சுவிசேஷம். இதுக்கு நீ கீழ்ப்படியாட்டினா உன் முடிவு ரொம்ப டேஞ்சர்னு சொல்கிறார், ரொம்ப மோசம்னு சொல்கிறார். என் வாயின் பட்டயத்தினாலே சண்டை போடுவேன்னு சொல்கிறார். அதனால் இயேசுவின் எச்சரிப்பை கேட்டு மனம் திரும்பி அவர் சொன்ன குறைகளை திருத்திக்கிட்டா நீ நல்ல ஊழியக்காரனாக இருப்ப. அதனால் இயேசு இந்த பெர்கமு சபையை ஊழியக்காரனை குறை சொன்னார். அவன் திருந்துறதுக்கு அந்த குறையை சொன்னார் தவிர வேற அல்ல. ஆகவே இவைகளை நம்ம உள்வாங்கி சுட்டி காட்டி இயேசுவையும் இயேசு கிறிஸ்து அன்பா ஒரு பக்கம் ஒரு பக்கம் சொன்னாலும் கூட மறுபக்கம் இருபுறம் கருக்குள்ள பட்டய மறுபக்கம் சொல்லும்போது குறையும் சொல்கிறார் என்பதை சுட்டி காட்ட மறந்துடாதீங்க. நீங்களும் இதை புரிஞ்சுக்குங்க, சபைக்கு அதை சொல்லுங்கள். கர்த்தர் நம்மை நல்ல வழியில் நடத்துவாராக. நன்றி.